ஏ லூசு, இருக்க மழை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குடி. வா எங்கயாவது ஓரமா நிக்கலாம். டேய், மழை பெய்யறதே நம்ம நனையறதுக்காக தான்டா. அதை விட்டுட்டு ஓரமா போய் நிக்கலாங்கற. ஆமா, மழை வந்து சொன்னுச்சா நீங்க நனையறதுக்காக தான் நான் பேஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. ஹே வாடி. உனக்கு பிடிக்கலனா நீ ஓரமா நில்லு. ஆனா எனக்கு மழையில நனையிறது ரொம்ப பிடிக்கும். குளிருது வேற. மச்சான், உனக்கு ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர் வேணும்? ஐயோ, ஏற்கனவே ரொம்ப மழை, இதுல ஐஸ்கிரீம் வேறயா? எனக்கு எதுவும் வேணாண்டி. என்னடா நீ வாழ்க்கையை ரசிச்சே உனக்கு வாழ தெரியாதா? நாளைக்கு ஃபீவர் வரும், நாளைக்கு ஜலதோஷம் வரும்னு நாளைக்கே நினைச்சிட்டு இருக்க. இன்னைக்கு இந்த செகண்ட் என்ஜாய் பண்றா. ஐயோ, நம்மளால அப்படி இருக்க முடியாதுப்பா. நீ ரொம்ப வேஸ்டடா. இங்க பாருடி, ஒழுங்கா நான் சொல்றத கேளு. தேவையில்லாம ரொம்ப மழையிலயும் நினைச்சிட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஜன்னி வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்காத சொல்லிட்டேன். டேய், மனசுக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமா ரசிச்சு பண்ணா யாராலையுமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது, எந்த தடையும் வராது. ஓஹோ அப்படியா? அப்ப நீ நல்லா ரசிச்சு இந்த மலைய சந்தோஷமா நினைஞ்சுக்கோ. நான் போய் அப்படி ஓரமா நிக்கிறேன், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. கேட்க மாட்டேன். யாரு மலையில நனைய வேணான்னு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நான் நனைய தான் போறேன். அப்ப எப்படியோ போ, நான் போய் ஓரமா நிக்கிறேன். செம்ம சில்லுன்னு இருக்கு கிளைமேட். இப்ப மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா திருப்தியா இருக்கும். ஆ, என்ன குளிரு! என்னடா திடீர்னு இப்படி மழை பெய்யுது? இந்த பைத்தியம் வேற சொன்னா கேட்கவே மாட்டா. நல்லா ஆடிக்கிட்டு இருக்காளா, இதுல ஐஸ்கிரீம் வேற. நல்ல ஜலதோஷம் பிடிக்க போகுது. ஆனா சின்ன குழந்தைய கூட சமாளிச்சிடலாம் போல, நிம்மதியை தான் சமாளிக்க முடியல. ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கா. எங்க போனா இவ? டேய் மச்சான், லூசு, உன்னை தாண்டி தேடிட்டு இருக்கேன். ஆமா, எங்க போன? ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேடா, சூப்பரா இருந்துச்சு. இந்த மலைக்கு சாக்லேட் ஃப்ளேவர். ஆஹா, என்ன அற்புதமா இருந்துச்சு தெரியுமா? நீ தாண்டா மிஸ் பண்ணிட்ட. ஆமா மிஸ் பண்ணிட்டேன். ஏண்டி நீ வேற? எனக்குலாம் நாளைக்கு பயங்கரமா ஜலதோஷம் பிடிச்சிரும். என்ன உனக்கு மட்டும் என்ன பாடி இருமல செஞ்சிருக்காங்களா? இவ்ளோ மலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்க, ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்ற. அதான் சொன்னேடா, நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நம்ம ரசிச்சு செஞ்சாலே எதுவும் ஆகாதுன்னு. ஹே, இதெல்லாம் டயலாக்குக்கு நல்லா இருக்கு, ஆனா ரியாலிட்டிக்கு செட் ஆகுமா? எனக்கு ஆகுமே. எப்போதுமே எனக்கு பிடிச்சதை தான் செய்வேன். அட பாரா டி, உன்னோட ஆசையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குடி. வேற என்னென்ன ஆசையெல்லாம் வச்சிருக்க? நிறைய இருக்குடா. மலையில ஐஸ்கிரீம் சாப்பிடணும், மலையில டீ குடிக்கணும், மலையில டான்ஸ் ஆடணும்னு அடிக்கிட்டே போலாம். இரு, மலையில டான்ஸ் ஆடணுமா? ஆமா, மலையில டான்ஸ் ஆனா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? எங்க வீட்ல இருக்கும்போது மழை வந்துச்சுன்னா மொட்டை மாடிக்கு போயிருவேன். நின்னு பாட்டு போட்டுட்டு சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். அப்படியா? எங்க 2 ஸ்டெப் போட்டு பார்க்கலாம். ஐயோ, நீ பாக்குறியே. நான் வேணும்னா கண்ணு மூடிக்கவா? அப்ப ஓகே. கண்ணு மூடிக்கிட்டேன், டான்ஸ் ஆடு. டே ஃப்ராட், நீ ஒரு கண்ணை தான் மூடி இருக்க, ஒரு கண்ணை திறந்திருக்கன்னு நல்லாவே தெரியுதுடா. பேக்கு, பின்ன உன்னை டான்ஸ் ஆட சொன்னது நான் கண்ணு மூடிட்டு நிக்கிறதுக்கா? பாக்குறதுக்கு தானே. நீ டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்ல மச்சான், ப்ளீஸ் ஆட. சரி ஓகே, கால்ல விழுந்து கேட்காத குறையா கிஞ்சி கேக்குறேன், அதுக்காகவே ஆடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் டான்ஸ் ஆடும்போது நீ என்ன கிண்டல் பண்ணக்கூடாது. அது நீ ஆடினதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ஆடு. அப்ப நீ கண்டிப்பா கிண்டல் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே, இதுலலாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், அவ்வளவுதான். என்ன பாட்டு போடுவ? உனக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லு, போடுறேன். யாரடி நீ மோகினில இருந்து அந்த பிஜிஎம் போடு. ஓகேடி, போட்டு. ஆடி போல் உடந்திடும் மனிதன் கவிதை ஒன்று பார்த்து போக கண்கள் கலங்கினாலும் மழையில் சாரல் என்னை தாக்க. ஹே, கீழே சேரும் சகதியமா இருக்குடி, பார்த்து வழுக்கி விட்டுறப்போ. ஹே, விழுந்துடாதடி. மணிமின்னல் சிதறி அடிக்க மன்மத இடிகள் மனதில் இடிக்க இளமை வயலில் காதல் முளைக்க மறுமுறை 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 வருவாயா. வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. இந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். ஏ பாத்து. பாத்துட்டு தான் இருக்கேன். ஏ அத சொல்லல, பாத்து நிதானமாருன்னு சொன்ன. கூட நீ இருக்கல, நல்லாதான் இருப்பேன். சரி, அடுத்து மழை வரதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போலாமா? போகணுமா? போலான்னு சொன்னேன். போலாம். போறதுக்கு முன்னாடி உன்னை கேட்கணும். கேளு. நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா? என்ன வேலை? நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலை. நான் எதுக்கு வந்தேன்? ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு தானே நம்ம 2 பேரும் கிளம்பி வந்தோம். டேய், நடிக்கிறியாடா? இப்போதான் சொல்லுவே என் ஆளுன்னு. அதான்டா கண்ணிக்கினியால் மேம், அவங்கள பாக்குறதுக்காக தானே இங்க வந்த. ஆனா நான் உன் கூட இருந்ததுனால நீ அதையே மறந்துட்டல. அப்புறம் ஏண்டா இப்படி நடிக்கிற? ஹே, என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லடா. ஓகே தானே?
எல்லாமே ஓகே தான். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போலாம். ஆ, ஓகே, போலாம். உன்னை கொண்டு போய் வீட்ல ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். ம், ஓகே. மழை இன்னும் ஃபுல்லா விடல. பைக் டிராவல் ஓகே தானே? இல்ல கேப் எதுவும் புக் பண்ணவா? அதுல போய்க்கிறியா? ஆஹா, இல்ல, கேப்ல எல்லாம் போக மாட்டேன். நீயே என்ன கூட்டிட்டு போய் விடு. ம், சரி சரி, வா போலாம். ம், டே ஆதி, உனக்கு என்னதாண்டா ஆச்சு? ஏன்டா இப்படி ஒரு குழப்பத்துல இருக்க? உன்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான இடம் போலீஸ் வேலையா இல்ல ஐடி கம்பெனியான்னு இருந்தப்ப கூட போலீஸ் வேலையை விட ஐடி கம்பெனில அதிகமா சம்பளம் கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சும் நீ போலீஸ் வேலையை சூஸ் பண்ண தெரியுமா? ஏன்னா அதுதான் உன்னோட பேஷன். ஒரு செகண்ட் கூட யோசிக்காம போலீஸ் வேலையை சூஸ் பண்ணிட்டு இப்போ என்னடா கல்யாணத்துல போய் இவ்ளோ குழப்பம்? டே, உனக்கு நிம்மதியை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஒரு சைடு அவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகி கத்துற, வெறுப்பாக்குற. ஆனா ஒரு சைடு அவ கூட இருந்தா என்னமோ ஒரு சந்தோஷம் உனக்குள்ளேயே உருவாகுது. வேற யாருமே தேவையில்ல, நிம்மதி மட்டும் இருந்தாலே போதும்னு உனக்குள்ளேயே உன் மனசு சொல்லுது. ஆனா ஒரு சைடு அவளை பார்க்க வெறுப்பாவும் இருக்கு. ஏன்னா முன்னாடி ஆரம்ப காலத்துல நானும் நிம்மதியும் போட்டுக்கிட்ட சண்டையால. ஓகே, இன்னைக்கு காலையில என்னாச்சு? ஊஞ்சல்ல அவ விழ போனப்ப நீ டக்குன்னு அவளை புடிச்சிட்ட. அப்ப உனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இல்ல? இவதாண்டா அப்படின்னு இல்ல? சரி, அத கூட விடு. அப்புறம் சாயங்காலம் செம்ம மழை, சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அவ டான்ஸ் ஆடும்போது மனசாட்சியை தொட்டு சொல்லு, உனக்கு அவ டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது சந்தோஷமா இல்ல? ஆனாலும் அவகிட்ட போய் நீ பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்குது நிம்மதினு சொல்றதுக்கு ஏன்டா தயங்குற? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப போய் சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல? ஆரம்பத்துல இருந்து பார்த்த அந்த செகண்ட்ல இருந்தே ஒரு பொண்ணை நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் தைரியமா போய் சொல்லிருக்கலாம். ஆனா ஆரம்பமே மோதலா தானே ஆரம்பிச்சது. எவ்வளோ சண்டை, எவ்வளோ பிரச்சனை, ரெண்டு பேரும் அப்படி அடிச்சுக்கிட்டோம். அப்படி இருக்கிறதுனாலதான் இப்ப என்னால அத வெளிப்படுத்த முடியல. இப்ப இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் ஆதிப்பையா, அப்பா, என்னடா பையா ப்ளூடூத் ஹெட்போன்ல தான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருந்தா யார்கிட்ட பேசுற? யாரையுமே காணோம். ஐயோ அப்பா, நான் என்னோட மனசாட்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன்பா. எங்கயா இருக்காம? அவனை மொதல் அடிக்கணும்டா. ஏன்பா? அவன் தானே உன்னை போட்டு உலட்டுன்னு உலட்டிட்டு இருக்கான். ஆமாப்பா, நீங்க சொல்றது சரிதான். என் மூளைய போட்டு கசக்கி எப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்றான்னு தெரியுமா? என்னால யோசிக்க கூட முடியல எதையுமே. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? பா, என்ன தெரியுமா பிரச்சனை? எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கிற மாதிரியும் இருக்கு, பிடிக்காத மாதிரியும் இருக்கு. அந்த விஷயத்த இப்ப நான் பிடிச்சிக்கிறதுன்னு ஏத்துக்கிட்டா இல்ல பிடிக்கலன்னு ஏத்துக்கிட்டா நீங்களே சொல்லுங்க. லே, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கூட இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்கல்ல பா? அதனால தான்ப்பா சொல்றேன், யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கூட கேட்காத கொஸ்டின் இது கிளியர் பண்ணவே முடியல. ஆதிப்பையா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா ஃபுல்லா பிடிக்காம போயிடணும். அப்படி இல்லையா அந்த விஷயம் ஃபுல்லா பிடிச்சிருக்கணும். ரெண்டும் கேட்டானா நடுவுல இருக்குதுன்னா கண்டிப்பா உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா ஆதிப்பையா, ஒரு விஷயம் பிடிக்காம போறதுக்கு ஒன்னு ரெண்டு விஷயம் கூட போதும். ஐயப்ப இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனா ஒரு விஷயம் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 1000 காரணம் இருக்கும். அந்த 1000 காரணத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு அந்த விஷயம் பிடிச்சிடும். என்ன சொல்ற? நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுதுப்பா, நல்லாவே புரியுது. அப்பாடா, புரிஞ்சு போச்சா? நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டான். எங்க புரியலன்னு சொல்லி மறுபடியும் கிளாஸ் எடுக்க சொல்லுவானோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஹலோ, யாருப்பா? சொல்லு மச்சான். அப்பா, நிம்மதிப்பா. நிம்மதிங்கிறான், மச்சாங்கிறான், என்ன பேசுறான் ஒன்னும் புரியலையே. சரி சரி இருக்கட்டும், அதுங்களுக்குள்ள என்னவோ. நம்ம என் சிவ பூஜையில கரடி மாதிரி நின்னுக்கிட்டு போவோம். நமக்கு என்ன பொழப்பு? கனி. ஹலோ ஆதி, ஃப்ரீயா இருக்கியாடா? ஹலோ சார், என்ன உன்கிட்ட பேசும்போது டைமை ஃப்ரீ பண்ணிட்டு தான் பேசணுமா? பிஸியா இருக்கும் போதும் பேசுவேன், சொல்லு. இல்ல, அது இன்னைக்கு வெளியே போனோம்ல. ஆமா, நல்லா இருந்துச்சுல. என்னென்ன பண்ணோம்? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு சொல்லு. காலையில காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே வெளியே போனோம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோமா, அப்படியே ஊஞ்செல்லாம் விளையாடிட்டு நீ கூட வெளில போனியே. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தோம். செம்ம மழை, அதுல நீ அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்ட. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி, உன் டான்ஸ் செம்ம. உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குடி. அவ்வளவுதானாடா? ஆமா, அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? எதையாவது மறந்துட்டேனா? இல்லையடி, அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உன்னை வீட்டுல கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏண்டி மச்சான், உண்மையை சொல்லு, உனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஹே, என்னடி பெருசா ஏதாவது நடந்துச்சா? எதையாவது மறந்துட்டேனா? இல்ல, ஆக்சுவலி நீ பார்க்க வந்தது யாருக்காக? யாருக்காக? உனக்காக தான். நீ தானே ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு கூப்பிட்ட. நானா? ஆமாண்டி, நீதானே கூப்பிட்ட. டேய், நான் கூப்பிடலடா. காலையில காலேஜ்ல
கிளாஸ்ல மேம். ஐயோ கண்ணிக்கினியாள் யாழு. அத மட்டும் விட்டுறாத எருமை. ஏய் சத்தியமா அந்த கேரக்டரே மறந்துட்டேன்டி நானு. ஐயோ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாளாடி பார்க்கல. என்னடி பண்றது இப்போ? ஃபோன் நம்பரும் இல்ல. ஐயோ மச்சி என்னடி பண்றது? எனக்கு தெரிஞ்சு மேம் வந்திருக்க மாட்டாங்கடா. ஏண்டி அப்படி சொல்ற? யாழ் வந்திருக்க மாட்டாளா? சோ ஆளுன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான் பேக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க மாட்டாங்க. நாளைக்கு வேணா வந்து பார்க்கலாம். போன வை. ஹே என்னடி போனை கட் பண்ற? ஹே என்னடி இப்படி மறந்துட்டேனே, ஞாபகப்படுத்தி இருக்க கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை 300 தடவை ஆளுன்னு சொல்றேல, அவளை நீ மறந்ததுக்கு நீ தாண்டா வைக்க பண்ணும். நான் ஏன் உனக்கு ஞாபகப்படுத்தணும்? ஆமால நான் எப்படி மறந்தேன்? ஏன்னா அவ உன் மனசுக்குள்ளேயே இல்ல. நீ ஏன் வெளியே சும்மா சொல்லிட்டு திரியற ஆளுன்னு? என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஆமா அதானே உண்மை. அப்ப என் மனசுக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? நீ தான் சொல்லணும். அது சொல்லு, உன் மனசுக்குள்ள யார் இருக்கா? அது வந்து